ஸ்ரீ முருக அஷ்டகம். முருகப்பெருமானை பற்றிய இந்த அஷ்டக ஸ்தோத்திரம் 8 பத்திகளை கொண்டது. இதை கார்த்திகேய அஷ்டகம்னு சொல்றதுண்டு. இதை செவ்வாய்க்கிழமை தோறும் தவறாமல் சொல்லி விளக்கேற்றி பூச்சாற்றி முருகனை வழிபட்டு வந்தால் சகல சௌபாகியங்களும் நிலைக்க பெறலாம். முக்கியமாக இந்த செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதன் மூலம் அவர்களுடைய அந்த செவ்வாய் தோஷத்தின் அவர்கள் விடுபடலாம். இது நிச்சயமாக நடக்கும். இது எங்கள் வாழ்வில் நாங்கள் கண்ட பெரிய உண்மை. இந்த நம்பிக்கையோட நீங்கள் முருகர் கடவுளை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டு முருகருடைய ஸ்லோகங்களை சொல்லி முருகனை வழிபட்டு வந்தால் எல்லா துன்பங்களும் பறந்தோடும், சகல சந்தோஷங்களும் சௌபாகியமும் வந்து சேரும். ஸ்ரீ முருக அஷ்டகம். ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. முருக ஷண்முக ஸ்கந்த சுப்பிரமணிய சிவாத்மஜ வள்ளி சேனாபதி பாது விக்னராஜானுஜ சதா. முருக ஸ்ரீமதாநாத போக மோக்ஷப்ரத பிரபோ தேவதேவ மகாசேன பாஹி பாஹி சதா விபோ. முருகம் முக்திதம் தேவம் முனீனாம் மோதகம் பிரபும் மோச்சகம் சர்வ துக்கானாம் மோகநாசம் சதா நுமः. முருகேண முகுந்தேன முனீனாம் ஹார்தவாசின வல்லீசேன மகேசேன பாலிதா சர்வதா வயம். முருகாய நமः பிராதः முருகாய நமோ நிசி முருகாய நமः சாயம் முருகாய நமோ நமः. முருகாத் பரமாத் சத்யாத் காங்கேயாச்சி ஹிவாகனாத் குஹாத் பரம் ந ஜானேஹம் தத்வம் கிமபி சர்வதா. முருகஸ்ய மகேசஸ்ய வல்லிசேனாபதே பிரபோ சிதம்பர விலாசஸ்ய சரணௌ சர்வதா பஜே. முருகே தேவசேனேச சிகிவாஹே துஷத்புஜே கிருத்திகாதனியே சம்பௌ சர்வதா ரமதாம் மனः. இதி ஸ்ரீ முருகாஷ்டகம் சம்பூர்ணம்.